அழகே அழகு சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல மதி வேலை பார்த்துட்டு இருக்கிற போது தேவையில்லாம லக்ஷ்மி இருந்துட்டு வீட்டில் இருக்கிற போது வீட்டு வேலையை தான் செய்யணும். அதை விட்டுட்டு இங்கேயும் வந்து லேப்டாப்பை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு நீ மட்டும்தான் இந்த உலகத்திலேயே நல்ல டீச்சருன்ற மாதிரி இப்படி எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்க. அப்போ வீட்டில் இருக்கிற வேலையை யாரை செய்வாங்க? புருஷங்காரன் வேலைக்கு போகிறான், புருஷங்காலையும் வேலைக்கு அனுப்புறதை விட்டுட்டு எப்போ பாரு ஏதாவது ஒன்று வேலையை பண்ணிக்கிட்டே இருக்க. வீட்டில் சொல்கிறவங்க பேச்சை கொஞ்சம் கூட மதிக்கிறதே இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு லேப்டாப்பை வந்து மூடி வச்சுட்டு அவங்க பாட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க. இந்த பக்கம் சுரேஷ் இருந்துட்டு எதுவுமே கண்டுக்காம ஃபோனை பேசிட்டு இருக்கிறதுனால ரொம்பவே கோவப்பட்டு உள்ளே கிளம்பி போகிறாங்க. உள்ளே சிக்னல் கிடைக்கலன்னு சொல்லிட்டு தான் நான் பாட்டுக்கு வெளியே போய் உட்காந்துக்கிட்டு இருக்கேன். இவங்களுக்கெல்லாம் என்ன பிரச்சனை, எதுக்காக தேவையில்லாமல் இவங்க இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. வீட்டில் பெரியவங்கன்னா அப்படி தான் கேள்வி கேட்பாங்க. ஏன் இன்னைக்கு நீ காலேஜுக்கு போகல? அது பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு, அதனால் நான் போகல, வேறு ஒரு காரணத்துக்காக நான் போகாமல் இருக்கேன். இங்கே வேலை செய்கிறதுல இவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தான் நான் கேட்குறேன். நான் என்ன மேனர்ஸ் இல்லையான்னு கேட்குறீங்களே, முதல்ல உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு மேனர்ஸ்னால் என்னென்னு தெரியுமா? வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற போது லேப்டாப்பை மூடி வச்சுட்டு அவங்க பாட்டு கிளம்பி போயிட்டே இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம சுரேஷ் இருந்துட்டு என் அம்மா என் அப்பா இப்படி தான் அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கிறது வந்து இல்லாட்டி உன் வேலையை பார்த்துட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதை கேட்ட உடனே மதிக்கு ரொம்பவே கோவம் வருது. அதோடு இன்னைக்கான பிரமோ முடிச்சிருக்காங்க.